நம்ம மீனை ஈஸியாக சாப்பிட்றோம். இவங்களுக்கு கடலுக்குள்ளே போய் ரிஸ்க் எடுத்து மீன் பிடிச்சிட்டு வரத போராட்டம் தான் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் ஊர் கடற்கரையில் மீன் பிடிக்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எங்கள் ஊர் கடற்கரையில் எப்படி மீன் பிடிச்சிக்கிட்டு வராங்க, என்னென்ன மீன் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த கடற்கரையில் வளைக்கிற மீனை நிறைய பேர் வாங்க வருவாங்க. இப்போ நம்ம கடற்கரைக்கு நடந்து தான் போகிறோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய மயில்கள் நிற்கும். அதை பார்த்துக்கிட்டே நம்ம போகலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம கடற்கரைக்கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா சுள்ளுன்னு வெயில் அடிக்குது. இந்த கடற்கரைக்கு நிறைய பேர் வாக்கிங் வருவாங்க. ஆனால் காலையில் விட மாலையில் பார்த்திங்கன்னா அதிகம் பேர் கடற்கரையில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ஈவினிங் டைமில் கடற்கரைக்கு வந்தால் நிறைய கடைகள் இருக்கு. ஸ்நாக்ஸு, டீ, பருத்திப்பால் எல்லாம் விற்பாங்க. நம்ம வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு வரலாம். அதே போல் கடற்கரையில் ஸ்டேடியம் லைட் போட்டிருக்கிறதுனால நைட்டுமே எல்லோரும் வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டு போவாங்க. நான் சொன்னதை வச்சு இது எந்த ஊர் கடற்கரைன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம கடற்கரைக்கு வந்தாச்சு. என்னோடய வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஒரு பைக் நிற்கிது, ஒரு ஆட்டோ நிற்கிது. இவங்களும் மீன் வாங்க வந்தவங்க தான். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கடற்கரையில் நிறைய சிமெண்ட் பெஞ்சு போட்டிருக்கிறாங்க. இது ஈவினிங் டைமில் வர்றவங்க உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நிறைய பேருக்கு முட்டி வலி இருக்கிறதுனால கீழே உட்காந்து எந்திரிக்க சிரமப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த சிமெண்ட் பெஞ்ச் உட்கார்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம நிற்கிற இடம் மீன் பிடிச்சி போட்டு வர்ற இடம் இல்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து தான் போகணும். இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஒரு தோப்பு தெரியுது. அந்த தோப்பையெல்லாம் தாண்டி தான் நம்ம போகணும். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வர்றதை பார்ப்போம். இப்போ நம்ம கடல் அலைகள் வர்ற இடத்துல தான் போய்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இந்த அலைகளும் இந்த சூரியன் வெளியே வர்றதையும் பார்க்கையில் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நான் கடற்கரை ஓரத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய பாசிகள் ஒதுங்கி இருக்குது. இதையுமே இந்த மீன் பிடிக்கிறவங்க எடுத்துக்கிட்டு போய் காய வச்சு ஆளுங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை வச்சு என்ன தயாரிப்பாங்கன்னு எனக்கு தெரியலை. தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த கடலோரத்தில் எவ்வளோ பாசிகள் ஒதுங்கி கிடக்குன்னு. சில பேர் சொல்கிறாங்க மருந்து தயாரிப்பாங்கன்னு. ஆனால் இது உண்மையானு எனக்கு தெரியலை. இப்போ நம்ம போகையிலேயே பாருங்கள் நிறைய போட்டுகள் கட்டி கிடக்கு. வாங்க இதில் மீன் பிடிச்சிக்கிட்டு வந்திருக்கிறாங்களான்னு பார்ப்போம். இப்போ நம்ம போட்டை பார்க்க போகையில் காலை அலைகளில் நனைச்சிக்கிட்டே போவோம். கடல் அலைகளில் காலை நனைச்சிக்கிட்டு போட்டு கிட்டால வந்தாச்சு. கிட்டக்க வந்து பார்த்தா போட்டுகள் கயிறு வச்சு கட்டி கிடக்கு. அடுத்துமே இன்னும் 4-5 போட்டுகளுமே கட்டி கிடக்குது. நான் நினைக்கிறேன் அந்த போட்டுகள் ஃபுல்லாக கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போகலை. இப்போ நம்ம போட்டுகள் கிட்டக்க வரையில் நல்லா சூரியன் வெளியே வந்துருச்சு. இந்த சூரிய ஒளி இந்த கடல் தண்ணியில் படுறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு. இப்போ அதுக்கு பக்கத்தில் ஒரு அண்ணன் வலை பின்னிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்போம் ஏன் போட்டுகள்லாம் கட்டி கிடக்குதுன்னு. நாங்கள் இந்த ஊர் தான், இங்கே தான் பிறந்தது. இங்கே கடந்தது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிறந்ததில் பிடிச்சி இப்போ 4 மணி சாயந்தரம் 12 மணி 1 மணிக்கு போவோம். வலை விடுவோம். விட்டுட்டு காலையில் பிடிக்கிட்டு வந்துடுவோம். ஏதோ ஒரு நாளைக்கு வருமானம் 1000-500 இப்படி கிடச்சிக்கிட்டு இருக்கோம். டெய்லி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபுல்லாக எல்லாருமே அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குடல் போட்டுலாம் போவாங்க. எல்லாருமே ஒரு போட்டுக்கு 4 பேர் 5 பேர் போவாங்க. அந்த வேலை தான். நண்டு வேலைக்கு தான் போய் விற்பாங்க. 10 பேர் மீன் வேலைக்கு போவாங்க. போயிட்டு திரும்பிட்டு வர 4 மணி 5 மணிக்கு போயிட்டு விடியக்காலமாக வருவோம். 8 மணி 9 மணிக்கு வருவோம். வேறு அந்த வேலை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேறு வேலைக்கு நாங்கள் இது போகிறது கிடையாது. எல்லாரும் குடும்பத்தோடு இருந்தாங்க. வீட்டுக்காரவங்க எல்லாருமே இங்கே தான் எந்த வேலை பார்க்குறது. அந்த அண்ணன் வந்து மீனை வளைச்சி இங்கே தான் கொண்டுக்கிட்டு வந்து கொட்டி வியாபாரிகளுக்கு பிரித்து கொடுத்துட்டு ஈவினிங் டைமில் அவங்க வீட்டுக்கு போவாங்க. இப்போ இந்த குடிசையை பாருங்கள், இப்படித்தான் இருக்குது. இன்னைக்கு ஃபிஷிங் போட் எல்லாமே கடலுக்குள்ளே போகலையா, அதனால தான் வெளியே நிறைய போட் கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. கரவலை மீனுன்னு சொல்லிட்டு அதுதான் வருதான். கரவலை மீனுண்டா என்னண்டா சுற்றி நின்று வலை போட்டு கையால் வலை போட்டு பிடிக்கிறது கைவலை மீன். அந்த மீன் வருதுன்னு சொல்கிறாங்க. நம்ம போய் பார்ப்போம்.
இந்த பாருங்க போட் உள்ளாக்க போகாததுனால வலைய பின்னிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல மீன் வலையில கிழிஞ்சது, ஓட்டை போட்டது எல்லாத்தையும் சரி பண்ணி திருப்பி பின்னிக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க நிறைய போட்ஸ் கடலுக்குள்ள போகல. இந்த கடலுக்குள்ள போட் போகலையா? ஏன் நீ போல? என் பேர் பால்சாமி. இங்கே நாங்கள் வந்து ஒரு 20-30 வருஷமா அங்கே தான் தொழில் பார்த்துட்டு இருக்கிறேன். நாங்கள் நண்டுவலிக்கு தான் போகிறோம். ஒன்று விட்டு ஒரு கடத்தங்க நண்டுவலிக்கு கடலுக்கு போக முடியும். அதனால நேற்று போயிட்டு வந்தேன். இன்னைக்கு வலை எடுக்கிறோம். எடுத்து நீ சாயந்தரம் இலக்குவோம். சாயந்தரம் இலக்கிட்டு நாளை காலையில் கரையை பிடிச்சிட்டு வருவோம். ஆமாம், மறுபடியும் வந்து இந்த பாசியை மறுபடியும் தட்டி எடுத்து மறுபடியும் ஒன்று மறுநாள் சென்று மறுநாள் கொண்டு போய் கடலில் இலக்குவோம். இதே எங்களோட தொழில். இதே எங்களோட தொழில். அவ்வளோதான். வேற கரவலை வளைக்கிறாங்க அங்கிட்ட, அது வேற தொழில். அது கரையை பிடிச்சி சுற்றி வளைச்சு இழுத்து மடியாரு மீன் மீன் அது டெய்லி தொழில். அது அவங்களுக்கு டெய்லி தொழில். இது எங்களுக்கு 1 to 2 நாள் தொழில். இல்லை எல்லாருமே மீன் வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க இத்தனை நாள். அது மீனோட பாடு இல்லாதனால இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு இந்த 2 கடை 3 கடை நண்டு வேலைக்கு தான் போறாங்க. மீனோட பாடு இல்லாதனால நண்டு வேலைக்கு போறாங்க. ஆனால் இன்னும் பாடு வந்துச்சுன்னா மீன் வேலைக்கு போவாங்க. இன்னும் 2 மணி நேரம் போனாலும் போவாங்க. இப்ப நம்ம இந்த அண்ணன்ட்ட கேட்டுக்கிட்டதுனால என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த போட்டுமே கடலுக்குள்ள போகல. இப்ப இன்னைக்கு மீன்பிடி இல்லையா, அவங்க வந்து போட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் போவாங்களாம். அது இப்ப மீன் கிடைக்க மாட்டேங்குதான், நண்டு தான் கிடைக்கிறதுனால இப்ப நண்டு தான் பிடிச்சிட்டு வராங்களாம். இப்ப அந்த நேத்து போனதுனால இன்னைக்கு போகல. அந்த மீன்பிடி வலைகள்ல வந்து பாசி இருக்குது. அந்த பாசியை போட எடுத்துட்டு இந்த வலை எங்கன கிழிஞ்சிருக்குதோ அதையெல்லாம் சரி பண்ணி இன்னைக்கு ஈவினிங் டைம் போட் போகும்னு சொல்றாங்க. நம்ம முடிஞ்சா கடலுக்குள்ள போட் போறத நம்ம வந்து ஈவினிங் வந்து பார்ப்போம். இதுதான் கடலுக்குள்ள போற ஃபிஷிங் போட்டு. பாருங்க, கீழே டயர் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னா நீந்தி வர்றதுக்கு வலை போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்புறம் முன்னாடி வந்து போட்டோட மோட்டார் இருக்குது. இந்த மாதிரி வலையை போட்டு இழுக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. நாங்கள் பிறந்த வளர்ந்தது எல்லாம் இங்கே தான். இங்கே தொழில் எங்களுக்கு இதே தொழில் தான், மற்ற தொழில் எதுவும் கிடையாது. கடலுக்கு போனால் தான் சம்பாதிச்சேன். எல்லாமே எங்களுக்கு செய்யணும். கரண்ட் தொழிலேருந்து பூரா நல்லது கெட்டது எல்லாம் நாங்கள் பார்க்கணும். இந்த தொழில் இல்லைன்னா இல்லை எங்களுக்கு. இதுதான் எங்களுக்கு சொத்து சுகம் எல்லாம். இதுதான் எங்களுக்கு வருமானம். மரியாதையும் கிடைக்காது. மீனுக்கு போனால் மீன் கிடைக்காது. நண்டுக்கு போனால் தான் ஒரு 2 3 கிலோ 4 கிலோ கிடைக்கும். அதைத்தான் வியாபாரி மாதிரியில் போட்டுட்டு நாங்கள் காசுக வாங்கி நாங்கள் தொழில் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றோம். மீன் வேலைக்கு போகாத அன்னைக்கு இந்த பாசி இது எல்லாம் பித்த பரிசு எல்லாம் கட்டிக்கிட்டு வைக்கணும். லாஞ்சி கடை ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஒரு கடை 2 கடை. அப்போ ஒரு கடை போனோம்னா மறு லாஞ்சி வந்துடும். அது வந்து பித்த பிற்கு இந்த லாஞ்சி பாசி பகலம் எல்லாத்தையும் எடுத்து மறு அடுக்கி மறு கொண்டு போய் விட்டுட்டு மக்கிணத்து நாங்கள் அந்த வலையை வாங்கிட்டு வந்து வியாபாரி மாட்டிக்கிட்ட நண்டை போட்டு காசுகளை வாங்கி நாங்கள் செலவழிச்சுக்கிறோம். வாழ்க்கை இதே எங்களுக்கு தொழில பிறக்க பிள்ளைக்கு இதே நாங்கள் போய் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மாதிரி எங்களுக்கு மற்ற தொழில் கிடையாது. போட்டு கடலுக்குள்ள போகாததுனால நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதோட என்னோட வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜஸ்ரா டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.